Welcome to LM Text Technical Technologies. Previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா CSS னா என்னன்னு பார்த்தோம் ஓகேங்களா. சோ அத ஃபர்ஸ்ட் மெத்தட நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். அதாவது இன்லைன் மெத்தட் அப்படிங்கறத நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் ஓகேங்களா. சோ நீங்களும் வொர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க அப்படி நினைக்கிறேன். அத பாத்தீங்க அப்படினா மட்டும் தான் மெத்தட் 2 and மெத்தட் 3 அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. சோ மெத்தட் 1 என்னது அப்படினு பார்த்தோம்னா இன்லைன் மெத்தட் ஓகேங்களா. சோ இன்லைன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு டாக் குள்ளேயும் நம்ம CSS ல ஸ்டைல் எழுதுறது ஓகேங்களா. சோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாகுக்குமே நம்ம ஸ்டைல் எழுதணும் அப்படினா நமக்கு வந்து நிறைய டைம் ஆகும் ஓகேங்களா. சோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக தான் மெத்தட் 2 and மெத்தட் 3 அதாவது இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மெத்தட நம்ம CSS யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. சோ இந்த ரெண்டாவது and மூணாவது டைப்பை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த செலக்டர் அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேங்களா. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். சோ செலக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ வந்து CSSல 3 விதமாக ஸ்டைல் எழுதலாம் ஓகேங்களா. நான் மெத்தட்ஸை சொல்லலை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்று வந்து டேகுக்கே எழுதலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஹெட்டிங் டேகுக்கு எழுதுறீங்க அப்படின்னா H1 நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணால் போதும். ஸோ அது மெத்தட் 1. ஸோ மெத்தட் 2 என்னன்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஓகேங்களா. ஸோ ஒரே டிசைனை நீங்கள் மல்டி கண்டென்ட்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கிளாஸ்னு கொடுத்துட்டா போதும். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்களாம் அந்த கிளாஸ்க்கு வந்து என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ யூசர்னு வச்சுக்கலாம். அது நம்ம டிஃபைன் பண்ணுற நேம் தான். இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம கொடுக்குற நேம் ஓகேங்களா. ஸோ அந்த நேம் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். பாக்ஸாக இருக்கலாம், ஃப்ரூட்டாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், பேபியாக இருக்கலாம், கிட்டாக இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன நேம் வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வேரியபிள் மாதிரி ஓகேங்களா. ஸோ ஐடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸ் நீங்கள் பல இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பல டிசைனில் எனக்கு ஒன்று மட்டும் தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த 3 விதமாக நம்ம வந்து CSSல கால் பண்ணி ஸ்டைல் எழுதலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டேக் அப்படின்னா நீங்கள் ஹோல் டேக்குக்குமே உங்களோட பேஜில் எத்தனை டேக்ஸ் போடுறீங்களோ அத்தனை டேக்குமே அந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேராகிராஃப் டேக் வந்து ஸ்டைல் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் பேராகிராஃப்னு மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஸ்டைல் உங்களுக்கு நியூவாக நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டைல் உங்களுக்கு அப்ளை ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் வந்து கிளாஸ் ஓகேங்களா. ஸோ ஒரே ஸ்டைலை வந்து நீங்கள் மல்டி இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளாஸை யூஸ் பண்ணலாம். ஸோ கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாட் சிம்பிளை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். தேர்ட் ஒன்று வந்து ஐடி ஓகேங்களா. ஸோ மல்டி டிசைன்லேருந்து அந்த ஒரு டிசைன் மட்டும் தனியாக தெரியணும், ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஐடி யூஸ் பண்ணலாம். ஸோ ஐடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஷ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கால் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 3 ஸ்டைலில் இந்த 3 கால் பண்ணுற மெத்தடில் எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்தோம்னா ஐடிக்கு தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேக் ஆகட்டும், கிளாஸ் ஆகட்டும், ஐடி ஆகட்டும், இந்த 3ல் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நமக்கு CSS தரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிக்கு தான் தரும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படின்னு இப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டெஸ்க்டாப்புக்கு ஃபஸ்ட் நான் வந்துடுறேன். இங்கே என்னோட நோட் பேட் இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா HTML அப்படின்ட்டு நம்ம டாக்குமெண்ட் டைப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. தென் வந்து இப்போ நான் CSS அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்டர்ஸ் அப்படியே நம்மளோட ஃபைலுக்கு நேம் தரேன் .html அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ selectors.html அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. இப்போ என் ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நார்மலாக நம்ம டேக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ HTMLக்குள்ளே நம்மளோட ஹெட் செக்ஷன் இருக்கும். ஹெட்டை ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் ஹெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா டைட்டில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம பேஜோட டைட்டில் அங்கே இருக்கும். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா டைட்டில் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம பேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டைட்டில் தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ செலக்டர்ஸ் அப்படின்னு தந்துடுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா நான் க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு ரிலேட்டடாகவே தரேன். நீங்கள் உங்கள் பேஜுக்கு என்ன நேம் தர விரும்புங்களோ அதை நீங்கள் தந்துடலாம். தென் ஆஃப்டர் ஹெட்டுக்கு அப்புறம் நான் பாடி செக்ஷனை மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பாடி செக்ஷன் மேக் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலை லான்ச் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என் பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு, ப்ரௌசரில் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து என்னோட லொக்கேஷன், ஃபைலோட லொக்கேஷன். தென் இது வந்து நம்ம ஃபைலோட நேம், அதாவது டைட்டில் ஏரியா ஓகேங்களா. ஸோ பாடி செக்ஷன் நம்ம எதுவும் கொடுக்கல. ஸோ எம்டியாக இருக்குது. ஸோ நோட் பேடுக்கு வந்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர் ஹெட்டுக்கு அதாவது ஹெட்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸ்டைல் அப்படின்ற டேக் போட்டுக்கேன். எதுக்காக அப்படின்னா மெத்தட் 2க்காக. ஸோ மெத்தட் 2 அப்படிங்கிறது இன்டர்னல் மெத்தடா. ஸோ இன்டர்னல் மெத்தட்னா அந்தந்த பேஜ்லேயே ஸ்டைல் எழுதுறது ஓகேங்களா. ஸோ அந்தந்த இடத்துல எழுதுறதுக்கு இந்த ஸ்டைல் அப்படிங்கிற டேக் தான். ஸோ ஹெட் செக்ஷனுக்குள்ளே நான் ஸ்டைல் அப்படிங்கிற டேக்கை மேக் பண்ணிவிட்டேன். ஸோ தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் மேக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ H1 அப்படின்ற கண்டென்ட் மேக் பண்ணுறேன். ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்குள்ள நான் ஒரு நேம் கண்டென்ட் தரேன். ஸோ ஓகேங்களா. ஸோ LM Text அப்படிங்கிறது தரேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி தந்துடலாம். இப்போ தெரியுதுங்களா. ஸோ என் கண்டென்ட் இங்கே வந்திருக்கு.
ஸோ இப்போ நான் ஸ்டைல் எழுத போகிறேன் ஓகேங்களா. ஸோ செலக்டர்ஸ் பார்த்தோம்ல, ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ செலக்டர்ஸ் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டேக், இன்னொன்று ஐடி, இன்னொன்று வந்து கிளாஸ் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 அப்படிங்கிற டேகுக்கு ஸ்டைல் எழுதுறேன் ஓகேங்களா. ஸோ H1 டேகுக்கு ஸ்டைல் எழுதுறதுனால ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்டைல் அப்படிங்கிற டேகை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. நீங்கள் ஸ்டைல் எழுதுறதா இருந்தால் ஒன்று இன்லைன் மெத்தட் அந்தந்த டேகுக்குள்ளேயே ஸ்டைல் அப்படின்னு போட்டு எழுதணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மெத்தட் 1. இதே மெத்தட் 2 நீங்கள் யூஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்டைல் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தான் நீங்கள் எழுதுகிற ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ இப்போ வந்து H1க்கு தான் ஸ்டைல் எழுத போகிறோம். தென் H1 அப்படின்னே கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ஸோ தென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் நேம்ஸுமே தரணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த H1க்கு ஒரு டிசைன் எழுதுகிறேன். ஸோ இது என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் தரேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் தந்துட்டு சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் கலர் தரேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ கலர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அக்வா அப்படின்னு தந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ தந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் தென் அதோட வேல்யூ ஓகேங்களா. ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி நேம் என்னன்னு பார்த்தோம்னா கலர் அப்படிங்கிறது, கோலன் அதோட வேல்யூ தந்துட்டேன். ஸோ கலரில் அக்வா அப்படிங்கிற ஒரு கலர் கொடுத்துட்டேன். தென் எண்டிங்கில் வந்து என்ன பண்ணேன்னா செமிகோலன் யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ நம்ம கண்டென்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ எல்லாம் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது பேஜுக்கு சென்டராக இருக்குது. தென் வந்து நான் கொடுத்த கலர் எனக்கு அப்படியே இருக்குது. ஸோ மெத்தட் 1 செலக்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டேகை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கண்டென்ட் H1லேயே போடுறீங்கன்னு வைங்களேன். ஸோ அது என்ன பண்ணணும்னா நீங்கள் எத்தனை H1 டேக் கொடுக்குறீங்களோ அத்தனைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஸ்டைல் அப்ளை ஆகும். இப்போ வந்து நான் வேறு ஒரு கண்டென்ட் தரேன், இது எஜுகேஷன் அப்படின்னு சம்திங் தரேன் ஓகேங்களா. ஸோ தந்துட்டேன். இப்போ போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், தெரியுதுங்களா. ஸோ எனக்கு சேம் H1 டேக்கில் என்னென்ன கண்டென்ட் எத்தனை கண்டென்ட் கொடுத்தாலும் சேம் ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆகும். ஸோ இது ஒன்று. ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாமா. ஸோ கிளாஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா H1 டேக்லேயே கிளாஸ் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் அப்படின்னு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் இந்த இடத்துல என்ன நேம் வேணாலும் தரலாம். ஸோ இதுதான் தரணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது, யூசர் டிஃபைன் பண்ணுறது தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாக்ஸ் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் அப்படின்னு தந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் செக்ஷனில் போய் நான் இதுக்கு ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ கிளாஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை டாட் யூஸ் பண்ணி தான் கால் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கிளாஸோட நேம் என்ன கொடுத்துருக்கேன்னா நான் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி தென் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்க்கு நடுவில் தான் என்னோட ப்ராப்பர்ட்டி நேமை எழுதணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா இதோட கலரை மாற்றுறேன் ஓகேங்களா. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நான் H1 டேக்கில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அக்வா அப்படின்ற கலர் கொடுத்துருக்கேன். அந்த H1ஐயும் இப்போ நான் ஓவர் ரைட் பண்ணுறேன் கிளாஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் லைம் அப்படின்ற கலர் தரேன். ஸோ இப்போ லைம்னு கொடுத்துட்டேன்னா ஸோ இப்போ போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு லைம் அப்படின்னு மாறி இருக்கும் ஓகேங்களா. இது ஏன் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது எனக்கு H1 டேக்கில் ஓவர் ரைட் ஆகிருக்கு. இது எனக்கு வந்து H1னும் அப்ளை ஆகிருக்கு. அந்த H1 எனக்கு கிளாஸ் ஓவர் ரைட் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் H1 கண்டென்ட்கே தென் இன்னொன்று ஐடி அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ ஐடியில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஐடிக்கு நம்ம கொடுக்குற நேம் தான், யூசர் டிஃபைன் நேம் தான். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ ஐடியை நம்ம ஸ்டைலில் கால் பண்ணோம்னா நமக்கு ஹேஷ் அப்படின்ற சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இப்போ ஹேஷ் போட்டுட்டு அதுக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோம்னா எல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. தென் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு, ஃப்ளவர் ப்ராக்கெட். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கலரை மாற்றுறேன் ஓகேங்களா. ஸோ இதோட கலர் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டீப் பிங்க் அப்படின்னு தரேன், தந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பேஜுக்கு வந்தாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ வந்து கிளாஸ் போய் எனக்கு இப்போ ஐடி இருக்குது. ப்ரிஃபரன்ஸ் புரியுதுங்களா. நீங்கள் ஒரே இடத்துல 3 ஸ்டைல் அப்ளை பண்ணிங்கனாலும் ஐடிக்கு தான் அந்த சிஎஸ்எஸ் வந்து முக்கிய ப்ரிஃபரன்ஸ் தரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் HTML H1 கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ இந்த H1க்கு நான் இந்த இடத்துல ஸ்டைல் எழுதியிருக்கேன் அக்வா கலரில் வர சொல்லி ஓகேங்களா. ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக அந்த அக்வா கலர் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. தென் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செகண்டாக கிளாஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது வந்து லைனில் வரணுன்ட்டு. ஸோ எனக்கு அதுவுமே வந்தது. ஸோ தேர்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐடி யூஸ் பண்ணதும் எனக்கு கிளாஸ்க்கு வந்து எனக்கு தர ப்ரிஃபரன்ஸை நிறுத்திட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஐடிக்கு ப்ரிஃபரன்ஸ் தர ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து எனக்கு இப்போ இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டி கண்டென்ட்க்கு நீங்கள் சேம் டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுத்துடலாம். இப்போ வந்து நான் அகைன் ஒரு H3 கண்டென்ட் மேக் பண்ணுறேன்னு வைங்களேன். ஸோ H3 அப்படின்ற ஒரு கண்டென்ட் மேக் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு தரேன், ஸ்டூடெண்ட்டு தந்தாச்சு ஓகேங்களா. ஸோ எனக்கு கிளாஸில் இருக்க இந்த லைம் கலர் வந்து எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்க்கு அப்ளை ஆகணும் அப்படின்னா சேம் அதே நம்ம நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு
பாக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேம் அந்த லைன் கலர் எனக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகும். ஸோ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலாமா? தெரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கலர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் எதுவுமே சென்டர் பண்ணவோ அலைன் பண்ணவோ சொல்லலை. ஸோ இது எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு லைன் கலர் அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கண்டென்ட் வந்து ஒரு H2ல் மேக் பண்ணுறேன். ஸோ H2ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி ஸோ கிளாஸை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு சேம் அதே நேமே தரேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன தரேன்னா எக்ஸாம்ஸ் அப்படின்னு தரேன். ஸோ பேஜ் என்ன பண்ணலாம்னா ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா கிளாஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் இன்னொரு கண்டென்ட் தரலாம். ஸோ எக்ஸாம் 1 எக்ஸாம் 2 அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் 1 இது தென் வந்து இது எக்ஸாம் 2 அப்படின்னு தரேன். நான் ஒரே டிசைனை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிக்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து எக்ஸாம் 2 தென் இது எக்ஸாம் 3 இது வந்து எனக்கு எக்ஸாம் 4. ஓகேங்களா? பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸாம் 1 எக்ஸாம் 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் 4 இது நான் 5க்குமே என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்டைல் எனக்கு அப்ளை ஆகுது. இந்த 5ல் எனக்கு தனியாக ஒன்று தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கிளாஸை எடுத்துகிட்டு ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு தரேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஐடிக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஐடி கொடுத்துருக்கோம். இல்லை அப்படி ஐடிக்கு வந்து இப்போ வந்து சேம் ஐடி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை ஜாவா ஸ்கிரிப்டோ ஜேக்வரியோ படிக்கும்போது சேம் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அதாவது ஒரே நேமில் பல ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்எஸ்ல நீங்கள் ஒரே ஐடியை யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் பண்ணுறதுக்காக. அதுவே ஜாவா ஸ்கிரிப்டோ ஜேக்வரியோ படிக்கும்போது ஐடி வந்து சேமாக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு நேம் கொடுத்துக்கிறேன், இல்லை சேம் நேமே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிசைன் பண்ணுற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த ஆக்ஷன்ஸ் நடக்கிற இடத்துல கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸஸ் அப்படின்னா மல்டி டிசைனை நம்ம அப்ளை பண்ணுறது, ஐடி அப்படின்னா நம்ம மல்டியில் ஒன்றை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஸோ சிஎஸ்எஸில் ஐடியில் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.